ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கொடுத்துட்டாங்கப்பா. நினச்ச மாதிரியே வந்துட்டு நடந்துருச்சு. அதாவது பலியாடு அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குன்னு ஒரு சில பேரை வந்துட்டு இவங்களே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்களாம். அவங்கள வந்து கடைசியாக வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களாம். இன்னையா நடக்குது இந்த குரூப்பிசம்ன்ற விஷயங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இவங்க வந்து சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி இந்த பக்கமும் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த பக்கம் குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு. இந்த குரூப்பிசம்ன்ற விஷயங்களை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் தாக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு யானை தன் மேலே மண்ணை வாரி போடுக்கு சொல்கிற மத்தியில் அதே மாதிரி தான் கதை. ஏன்னா ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணாங்க. ராணுவ டமான்னு வந்துட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு நிறையா வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 20,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. அதுவுமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சௌந்தர்யாவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஜொயிங்குன்னு ராக்கெட்டில் போகிறாவே போயிட்டு இருக்காப்புல. இப்போ தேவையில்லாமல் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து இந்த வாரத்துக்கு யார் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேர்ள்ஸ் டீம்லேருந்து வராங்க பவித்ரா, ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, சாச்சனா. உங்கள் 4 பேர் சொல்கிறது யாருன்னா வர்ஷினி முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் நீங்கள் எல்லோரும் என்ன தானே சொல்ல போகிறீங்க தெரியும் அப்படின்ட்டாங்க. இதுவே அவங்க மூஞ்சில் கரிய பூசின மாதிரி. என்ன தான் என்னை கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வர்ஷினி எப்படி இருந்தாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஓரளவு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 4 பேர், இந்த 4 பேரோட நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ சொன்னதில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இது வரைக்கும் என்ன கொடுத்தாங்க? ஸ்கூலில் வந்துட்டு யார் வந்து இந்த மாதிரி வெறும் லவ் கண்டென்ட்டை மட்டும் வச்சு அப்போ ஸ்கூலில் இப்போ படிக்கிற பசங்க யாருமே கிடையாதா? வேறு திறமையே இந்த ஸ்கூல் இது பண்ணது கிடையாதா? இவங்க வந்து இந்த விஜய் விஷால் கூட வந்துட்டு இந்த லவ் கண்டென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அது இன்னும் நல்லாவாக இருந்துச்சு. ஐயோ கன்றாவையாக இருந்தது. இவங்க வந்துட்டு வருஷம் சொல்கிறாங்க. சரி பவித்ரா என்ன பண்ணாங்க? சரி தர்ஷிகா கூட ஏதோ பண்ணாங்கப்பா. பவித்ரா என்னப்பா பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. ஆர்ஜே ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க, அவ்வளோதான் அந்த த்ரூ அவுட் த ஸ்கூல் இதில். சரி அடுத்தது சாச்சனா நீங்கள் என்னவோ பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் அடக்கமான பொண்ணுன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன தெரியும் பண்ணீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் சொல்லும்போது வன்மத்தை கக்குனீங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் இல்லாத நேரங்களில் வந்துட்டு விஜய் விஷால் கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் கிடைக்காத கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் முத்துக்குமரனுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு காண்டாவீங்க. வேறு என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ண கிடையாது. இதில் வேறு நைட்டு வேறு ஒரு பெரிய உண்டகலப்ப பண்ணிட்டாங்க. அதுவும் பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு 2 இது அரிசி எடுத்து போட்டு அதாவது கேர்ள்ஸ் டீம்லேருந்து எடுத்து போட்டாங்க. கேட்டால் வந்துட்டு நீங்கள் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது தப்பு தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிடுவாங்களே அவங்களோட நல்ல குணங்களை. ஆனால் ரூல்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க. கண்டிப்பாக பிரச்சனை வரும்னா எனக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு தான் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து வர்ஷினிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பிரின்சிபலாக இருந்த டைமில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிசிஷன் எடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, அதாவது லாஸ்ட் நாளில் ஒரு சில விஷயங்கள் கேர்ள்ஸ் டீமுக்கு சாதகமாக அவங்க பண்ணாங்க, இல்லைன்னே சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க. அதாவது இப்போ சொல்லாங்க பார்த்தீங்களா இவங்களோட நல்லா பண்ணாங்க. மற்றவங்கள நான் கம்பேர் பண்ண வரல. இப்போ சொன்ன 4 பேரை விடவே நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வர்ஷினி தான் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். சரி பாய்ஸ் சைடு யாரை சொல்ல போகிறாங்க? நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் மொக்கையாக தான் இருந்தாங்க. அது அவங்களுக்கு தெரியும். விஜய் விஷால் வந்து ஒரு லவ் கண்டென்ட் எடுத்துகிட்டு போனார், கரெக்ட். ஆமாம். அருண் டாப் டக்கர், அது வந்து எக்ஸ்ட்ராடனரி. முத்துக்குமரன் வந்துட்டு ஓரளவுக்கு அங்கங்கே வந்துட்டு லைட்டாக அப்படி பண்ணிட்டு இருந்தார். ரயான் என்ன பண்ணார்? ரயானுக்கு நேற்று ஏன் 3rd பிளேஸ் கொடுத்தாங்க? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. என்னையே நடக்குது. சரி தீபக் வந்து கான்ட்ரவர்சி சண்டை அப்படின்னு போயிட்டு இருந்தேன், அதனால் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ரஞ்சித் சார் என்ன பண்ணார்? ரஞ்சித் சார் என்னையா பண்ணாங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஐயோ உங்களோட தாங்க முடியல, ரொம்ப ரோதனையாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. சரி ஜெஃப்ரிலாம் நல்லா தான் பண்ணார், அது வந்து மாற்றுக்கத்து கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சத்யா, அருண், ஜெஃப்ரி 3 பேர் தாக்குறாங்க. ராணுவ தான் வந்துட்டு ஒஸ்ட்டு பிளேயரு. ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே தெரியலன்னு கத்தனால மட்டும் வெளியே தெரிய மாட்டேன்னு. கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராணுவ வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய ஓட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஜெஃப்ரி நீங்கள் உங்களோட கேமை பார்த்து இது பண்ணுங்க. இந்த மாதிரி கார்னர் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். இதில் நைட்டு ஒரு வேலை பண்ணிங்க பாருங்கள், சௌந்தர்யா மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது பெரிய பூதாகரமாக வெடிச்சு போய் கிடக்குது. ஜெஃப்ரி என்ன ஜெஃப்ரி இவ்வளோ தூரம் சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சின்ன வேலைகளை பண்ணி கெட்டு பேர் வாங்கிக்கிறீங்களே ஜெஃப்ரின்ற மாதிரி வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் சத்யா வந்து ராணுவ கூட நல்லா கைகோர்த்து போட்டு நல்லா ஜாலியாக இருக்கவே டவுட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமே நினச்சிடாதீங்க, நினப்பு பொழப்ப கொடுத்துன்னு சொல்லிட்டு குத்துறாரு. இவர் தான் சரியில்லை அப்படின்ட்டு. அடுத்தது வந்துட்டு நம்ம ஆள் அருண், அவருக்கு வந்து இன்னுமே கேம் பற்றிய புரிதல். இவருக்கு வந்துட்டு ராணுவம் அப்படின்னாவே அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தாரக மந்திரம் கேம் பற்றின புரிதல் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து குத்தி இப்போ கடைசியில் வந்து இவங்க 2 பேர் நிற்க வச்சிட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு போன வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்த வர்ஷினி அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா
யார் பெஸ்ட்டாக வந்தாங்களோ அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சரியான மொக்கை. ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இவங்கள போய் தேர்ந்தெடுத்துருக்கீங்களே, இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இப்போ நான் வைக்கண்டா செக்குன்னு வச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். என்னென்னா 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு சரியான பனிஷ்மெண்ட். சர்வர் வேலை, அவங்க சாப்பாடு கேட்டாலும் சரி, தண்ணி கேட்டாலும் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து பாவம் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்ருக்காங்க. என்னத்த சொல்கிறது, அந்த டீமில் ஒரு சில பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக இவங்க 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்களை தவிர்த்து உங்களுக்கு என்ன தோணுது? ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பாய் சைட்லேயும் சரி, கேர்ள்ஸ் சைட்லேயும் சரி, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.